ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சுவையான ஒரு மாங்காய் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நார்மல் ஒயிட் ரைஸுக்கே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மாங்காய் உங்களுக்கு எந்த மாதிரி இது கிடைக்குதோ அந்த அந்த மாங்காய் எந்த மாங்காய் இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. அதோட தோல் பகுதியை நல்லா சீவிக்கோங்க. ரொம்ப பழுத்தரவும் கூடாது, ரொம்ப வர காயும் இல்லாமல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை 2-3 கொத்து அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிதமான தீயில் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினாவே போதும். ரொம்ப நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் அந்த வாசம் வரும், மாங்காய் வாசம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க. இது வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் அமுக்கும் போது நல்லா சாஃப்டாக மசிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கு மாங்காய் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இனிப்பு போதுமா அப்படின்ட்டு. மாங்காய் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சப்போஸ் எக்ஸஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது ஒன்றோட ஒன்றா நல்லா வேகும்போது நல்லாவே கிரேவி பதத்துக்கு சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ அந்த வெல்லம் தண்ணி எல்லாம் சேர்ந்து மாங்காய் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது தோசைக்கு, ஒயிட் ரைஸுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.